கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு இந்த நாளுடைய செய்திக்காக நான் வரவேற்கிறேன். நம்முடைய கருப்பொருள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் தினமும் நாம் ஏதோ ஒரு நேரத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஜெபம்னா என்ன நினைக்கிறோம்? நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துவது, கர்த்தரை துதிப்பது, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது, நாம் கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விண்ணப்பிப்பது, இப்படித்தான் நாம் ஜெபத்தை வைத்து கொண்டிருக்கிறோம். சபையின் மூலமாய் ஜெபம் என்பது என்ன? ஜெபத்தினுடைய ஆழத்தை நாம் சரியான ஒரு நபரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பலதரப்பட்ட அனுபவங்களை கொண்டு ஒரு ஜெபம் வடிவமைக்கப்பட்டிருந்தால் அந்த ஜெபம் சரியான ஜெபமாக இருக்காது. ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தையும், ஜெபம் என்பது எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையின் அத்தியாவசியம் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒரு நபரை உற்று நோக்கப் போகிறோம். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. We should not learn from other people. நம்ம மற்றவங்க கிட்ட கற்றுக்கிறத விட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்கினால் அநேக இடங்களிலே அவர் ஜெபித்ததை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் இருக்கிறவங்க பதிவு செய்திருக்கிறார்கள். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கெத்செமனே தோட்டத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார். என்ன பண்ணார், எவ்வளோ தூரம் பண்ணார், எவ்வளோ நேரம் பண்ணார், என்னென்ன வார்த்தைகளை போட்டு பண்ணார், வேறோனோ. யோவான் 17 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜெபம் இருக்கிறது. அந்த ஜெபம் முழுவதும் அவருடைய ஊழியத்தை ரிஃப்ளெக்ட் பண்ண ஒரு ப்ரேயராக இருந்துச்சு. அவருடைய ஜெபம் என்பது கண்ணை மூடி அன்புள்ள பரமபிதாவே அப்படின்னு ஆரம்பித்து பெட்டிஷனாக போட்டு முடிக்கிற ஜெபம் அப்படி கிடையாது. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், இவ்வளோ காலம் நம்ம ப்ரேயர் பண்ணியிருக்கிறோம். நத்திங் இன் ராங் தட். அதில் எந்த பெரிய நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டியதை, வளர்த்து கொள்ள வேண்டியதை, திருத்தி கொள்ள வேண்டியதை கர்த்தர் இந்த 2 மாதம் நமக்கு போதிக்க போகிறார். ஸோ நாம் என்ன செய்யலாம், இன்றைக்கு கர்த்தரிடத்தில் தாழ்மையாக ஒப்பு கொடுத்து இந்த செய்திக்குள்ளாக போகலாம். கண்களை மூடி சொல்லாமல், ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது. கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்களை சரியான ஒரு நபரிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு மிகச்சிறந்த ஒரு நபர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வாழ்க்கையை, அவருடைய ஜெப வாழ்க்கையை நாங்கள் உற்று பார்க்க, கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வேலையை ஆசீர்வதித்தாங்க. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இதயத்தில் பதியட்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பது எங்கு துவங்குகிறது? நம்ம இன்றைக்கி ஒரு வசனத்தை வாசித்தோம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அவருடைய ஜெபம் அப்படிங்கிறது ஜெபம் பண்ணுகிற இடத்தில் துவங்குகிறதா அல்லது வேறு ஒரு இடத்துல துவங்குறதா? முதல் கேள்வி அதுதான். ஜெபம் பண்ணார் அப்படின்னு சொன்னால் அப்படியே கண்ணை மூடிட்டு
அன்புள்ள பரமபிதாவேன்னு ஆரம்பிக்கிற இடத்துல தான் ஜெபம் ஆரம்பிக்குதா? முதல்ல அந்த கேள்வி தான் நம்ம கேட்டு பார்க்கணும். ஜெபம் என்பது நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், எல்லோரும் வாங்க ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று துவங்குற பிதாவுக்கு அட்ரஸ் பண்ணுற இடத்துல தான் ஜெபம் ஸ்டார்ட் ஆகுதான்னு கேட்டால் இட்ஸ் நாட் லைக் தட். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உற்று பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவருடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பது எங்கு துவங்குகிறது, அவருடைய ஜெப வாழ்க்கை எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 அந்த காஸ்பல்லையும் ஒரு காரியம் எல்லா இடத்திலும் பதியப்பட்டிருக்கிறது. சரிங்களா? மத்தேயு 3வது அதிகாரத்தை பாருங்கள் என் கூட. 16வது வசனமும் 17வது வசனமும். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. சரி, என்ன பாஸ்டர் ஜெபம்னு சொன்னீங்க, திடீர்னு சம்பந்தமே இல்லாத ஒரு பேசேஜை வாசிக்கிறீங்களே என்ன? ஆக்சுவலாக ஜெபம், நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? நம்ம ஏன் ஜெபம் பண்ணுறோம்? நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? நம்ம எல்லாம் இப்போ ஜெபம் பண்ணணும்னு சொல்லி காலையில் எழுந்த உடனே ஒரு ஜெபம் பண்ணுறோம் எல்லாருமே. ஏன்? இன்றைக்கி விழிச்சிட்டோம், ஒரு நாள் புதுசாக கொடுத்துருக்கிறாரு, நன்றி ஆண்டவரே. இன்றைக்கி நான் செய்ய போகிற வேலையெல்லாம் எனக்கு ஞானத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க, என் குடும்பத்தை வழிநடத்துங்க, என் வருமானத்தை ஆசீர்வதிங்க, என்ன வெள்ளம் இருக்கலாம், அங்கே லிஸ்ட் இருக்கலாம். சாப்பாடை கொண்டாந்து நம்ம முன்னால் வச்சோடனே நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ப்ரேயர் பண்ணுறோம். அப்புறம் சாயங்காலம் திரும்பி வந்து நைட்டில் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ப்ரேயர் பண்ணுறோம். நம்முடைய ப்ரேயர்லாம் அவ்வளோதானே. நம்ம ப்ரேயர் பண்ண திடீர்னு ஒரு நேரத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். என்னென்னா அவசர ஜெபமாக இருக்கும், ஜெப குறிப்பு வந்திருக்கும், யாருக்காவது ஏதோ ஒரு பிரச்சனை. நாமே ஒரு சில நேரத்தில் திடீர்னு போய் எல்லாத்தையும் விட்டு போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவோம். நம்மை ஒரு பிரச்சனை ஜெபம் பண்ண வைக்கும், சூழ்நிலை ஜெபம் பண்ண வைக்கும், நமக்கு தேவைகள் இருக்கும், நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்மை ஜெபம் பண்ண வைப்பது, தூண்டுவது எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பிரச்சனை, நம்முடைய தேவை, நம்முடைய அன்றாட ரொட்டீன் அது. அதனால் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இயேசுவானவருடைய ஜெப வாழ்க்கை அப்படி ஸ்டார்ட் ஆகலை. அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவருடைய ஜெப வாழ்க்கை என்றது எப்படி துவங்குச்சுன்னு நம்ம கவனிச்சிருந்தோம்னா, நாம் கூட அப்படி ஒரு ஜெபத்தை, அப்படி ஒரு ஜெப வாழ்க்கையை அடைவதற்கு பிரயாசப்பட்டிருப்போம். ஸோ இயேசுவானவருடைய இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்குது? அவர் ஞானஸ்நானம் பெற்றார். ஞானஸ்நானம் பெற்ற உடனே ஆவியானவர் அவருக்கு கொடுக்கப்படுகிறார். ஆவியானவர் அவருக்குள்ளே இறங்குறத நம்ம பார்க்குறோம். ஒரு காட்சி எல்லா காஸ்பல்லையும் சொல்லப்படுது. சரி, அப்படி முடிஞ்ச உடனே ஆக்சுவலாக அந்த காட்சி முடிஞ்ச உடனே ஒரு வசனத்தை 3 காஸ்பல்லையும் வாசிக்க முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 4:1. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். மேலே பார்த்தோம், ஆவியானவர் என்ன பண்ணார்? இறங்கினார். 4வது அதிகாரம் 1 வசனத்தில் அவர் ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். சரி, நீங்கள் இதை அப்படியே கையில் வச்சு லூக்கா 4வது அதிகாரம் 1 வசனம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. சரி, முடிஞ்சுங்களா? மார்க் எழுதின சுவிசேஷம்
1வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர் ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குறதையும் கண்டார். 11வது வசனம், அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. 12வது வசனம், உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவினார். சரி, மத்தேயு, லூக்கா, இப்போ மார்க்கு, இந்த மூன்றும் ஒரே காரியத்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் பயன்படுத்துகிற வார்த்தை மட்டும் மார்க்கு கிட்ட வித்தியாசமாக இருக்குது. அவர் ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். மார்க் என்ன சொல்கிறாரு? ஆவியானவர் அவரை ஏவினார். சரி, இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. ப்ரேயர் லைஃப் அப்படிங்கிறது எங்கே இயேசுவானவருக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. என்ன ஸ்டார்டிங் இது? அவருக்கு ஆவியானவர் கொடுக்கப்படுவார்னு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது. ஈசாயினுடைய அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அது செழிக்கும். அப்போது அப்படி சொல்லும் பொழுது ஏசாயா 11 2வது வசனத்துலேருந்து என்ன படிக்கிறோம்? ஏசாயா 11 ஞானத்தையும் 2வது வசனத்தை பாருங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இப்ப பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல தங்கி இருப்பார். சரி, இங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த எல்லாருக்குள்ளவும் இந்த ஆவியானவர் இருக்கிறார். இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க. அவர் நம்முடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரு. என்னுடைய இரட்சகர் அவர். என் பாவத்திற்காக அவர் மரித்தார். என் பாவத்தை எல்லாம் நீக்குவதற்கு தான் வந்தார். நான் இப்போ அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். பாவத்தை ஜெயித்து அவரை போல வாழ்ந்து நித்தியமாக அவரோடு கூட அரசாளுகிற ஒருத்தராக நான் மாறப்போகிறேன்னு யாரெல்லாம் விசுவாசத்துக்குள்ளே வந்தமோ அவங்க அத்தனை பேருக்கும் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய ப்ரேயர் லைஃப்ங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகணும்னு கேட்டால், நாம் எப்பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார்னு அண்டர்ஸ்டாண்டிங் வருதோ, நம்ம புரிஞ்சிக்கிறோமோ, ஆவியானவரால் நிரப்பப்படுவது என்பது சொல்லும் பொழுது ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம், ஆவியானவரால் முத்தரிக்கப்படுகிறோம், நம்ம கர்த்தருக்கு சொந்தமானவங்கன்னு எல்லாம் நடக்கிறது. ஓகே, ஆவியானவர் இறங்குகிறதை கண்ட பிற்பாடு இயேசுவானவர் ஆவியானவரால் ஏவ துவங்கப்பட்டார். ஆவியானவர் அவரை டிரைவ் பண்ணி கூப்பிட்டு போனாராம். இங்கிலீஷில் எப்படி இருக்குது? டிரைவ் அப்படின்னு இருக்குது. டிரைவ்னா என்ன தெரியுமா? நம்ம ஒரு காரில் 8 பேர் உட்காந்துருக்கும்போது ஒரு ஆள் என்ன பண்ணுவார்? நம்மளை ஓட்டிகிட்டு போவார். 8 பேரும் ஆக்சிலேட்டர் வச்சுருந்தா என்ன ஆகும்? 8 பேரும் உள்ளே உட்காந்து பிரேக்கும் ஆக்சிலேட்டர் வச்சுருந்தா என்ன நடக்கும்? ஒரு ஆளுனுடைய கண்ட்ரோலில் தான் அந்த 8 பேர் இருப்போம். நம்ம ஒருத்தர் உட்காந்துருக்குறோம் பைக்கில், பின்னால் ஒருத்தர் தான் முன்னாடி ஓட்டிகிட்டு போவார். ஆனால் மேக்ஸிமம் பின்னால் உட்காரவங்க நம்ம தோல் மேலே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்படி கையை பிடிச்சி வளைக்கும் போது ஒரு வளைப்பு பிடிக்குமா, சரியா, எல்லாம் நடக்கும். பின்னால் உட்காந்துருவங்க நம்மளை அப்படியே நேரத்தில் ஆக்சிடெண்ட் அப்படி தான் நடக்கும். அவங்க பயத்தில் நம்மளை என்ன செய்வாங்க? ஆமாம், நம்ம டிரைவர் முன்னாடி ஐயோ, அதுவும் ஒரு டிரைவரை மட்டும் பக்கத்தில் உட்கார வச்சுன்னு என்ன பண்ணக்கூடாது? ஓட்டக்கூடாது. வண்டி ஓட்ட தெரியாதவங்கெல்லாம் பக்கத்தில் உட்காந்தா பிரச்சனை இல்லை. டிரைவர் மட்டும் பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணுவோம்? பாப்பா பார்த்து. ஆனால் அவர் ஓட்டும்போது எப்படி ஓட்டுவார்? ஐயோ, சொல்ல வேணாம். அவர் பார்த்தா லாரிக்குள்ளே அடியெல்லாம் போயெல்லாம் வந்திருப்பார். ஆனால் நாம் ஓட்டும்போது அவரால் உட்காந்துருக்க முடியாது. ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? டிரைவ் பண்ணார் அப்படின்னு சொன்னால், இயேசுவானவரை
அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கணுங்கிறதையே யார் தான் முடிவு பண்ணுதே? ஆவியானவர் தான். ப்ரேயர் லைஃப்னால் என்ன தெரியுமா? நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறோம், நம்ம ஆண்டவருக்கு மேலே ஒரு அட்ரஸை போட்டு நம்ம ஒரு பெரிய மளிகை லிஸ்ட் மாதிரி ஒரு பெருசாக எழுதிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன் முடிச்சிட்டோம் ஜெபம். ஆனால் ஜெபம் எங்கே துவங்குகிறது? ஆவியானவர் நம்மை நிரப்பி அவருடைய கட்டுப்பாட்டில் நம்மை நடத்துவதில் தான் துவங்குகிறது ஜெப வாழ்க்கை. ஸோ இத்தனை வருஷம் ஆச்சு இல்லை, நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ஆவியானவர் என்னை நடத்துவாரா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இயேசுவானவர் ஆவியானவரால் எங்கு கொண்டு போகப்பட்டார்? வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். நீங்கள் யாராவது உங்கள் லைஃப்பில் ஆவியானவர் உங்களை வனாந்திரத்துக்கு கூட்டின்னு போய்கிறாரா? நான் யாராவது நம்மாலும் கூப்பிட்டாலே வரமாட்டேங்க. இயேசுவானவர் எத்தனை நாள் வனாந்திரத்தில் இருந்தார் தெரியுமா? 40 நாள் இருந்தார். நீங்கள் என்றைக்காவது ஏன் அங்கே போனார்னு யோசித்தது உண்டா? நம்ம அதை சும்மா ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தையை வாசித்துட்டு கடந்து போயிடுவோம். ஆவியானவர் இயேசுவானவருடைய வாழ்க்கையில் ப்ரேயர்னா என்னங்கிறத அவர் வாழ்க்கையில் அனுபவமாய் கற்றுக்கொள்வதற்கு he was driven, வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 40 நாள் இரவும் பகலும் ஜபம்னா என்ன, ஜப வாழ்க்கைனா என்ன, he learned, அவர் கற்றுக்கொண்டார். நம்ம உண்மையாகவே ஜபத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு நாள் கேம்ப் போட்டாலே முழுசாக உட்கார மாட்டோம். சீரியஸ். இயேசுவானவர் ஆவியானவரால் நிரப்பப்பட்டார். ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பிற்பாடு ஆவியானவர் என்ன செஞ்சாராம்? இப்போ நீங்கள் எனக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், எக்ஸாம்பிளுக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துக்கு வாங்க. நம்ம 1வது வசனத்தை வாசித்தோம். 14வது வசனம் பாருங்கள். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். இப்போ அவரை வழிநடத்துறது யார் தெரியுமா? ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆவியானவர் தான். அவர் ஊருக்கு போயிட்டு ஜபாலயத்துக்குள்ளே பிரவேசித்தார். அவர் சொந்த ஊருக்கு போனார். இப்போ சொந்த ஊருக்கு போன பிற்பாடு 18வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். உண்மையாகவே அவர்கிட்ட ஒரு புஸ்தகம் கொடுத்தாங்க. புஸ்தகத்தை வாங்கின உடனே அவர் வாசிக்கிற பகுதினது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அவருடைய லைஃப் என்ன தெரியுங்களா? முழுக்க முழுக்க ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தன்னை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்தார். இப்போ நீங்கள் பிலிப்பியர் புஸ்தகத்தை படிப்பீங்களா? அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்தணும்ல, அவர் தேவனுடைய குமாரன், தேவனுடைய ரூபம் இருந்தாலும் என்ன பண்ணாராம்? தம்மைத்தான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன். நமக்கு மனப்பாடமாக தெரிய வசனம் தான். இயேசுவானவர் என்ன தெரியுமா பண்ணார்? இந்த பூமிக்கு வந்து அவருடைய வேலையை செய்கிறதுக்கு துவங்கும்போது தன்னுடைய முழு விருப்பத்தையும் கழட்டி கீழே வச்சிட்டார். நான் நினைக்கிறது, நான் யோசிக்கிறது, நான் விரும்புறதுன்னு எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக நீங்கள் எங்கே கூட்டு போனாலும் நான் வருவேன், நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் கேட்பேன். இதற்கு அவர் 3.5 வருஷம் அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு 40 நாள் தன்னுடைய சுயம் முழுவதையும் அழித்து தன்னுடைய சித்தம் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு தேவன் என்ன சொல்கிறார்னு தெரிஞ்சிக்கவும் ஈ ஹாவ் டு என்ன சொல்கிறது, ஒரு ரேப்போர்ட் ரிலேஷன்ஷிப். தேவன் என்ன நினைக்கிறார், தேவன் என்ன சொல்கிறார், தேவன் என்ன செய்கிறார், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தன்னை கம்ப்ளீட்டாக விட்டு கொடுத்தாரு தெரியுமா? அங்கே தான் அவருடைய ப்ரேயர் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம ப்ரேயர்லாம்
தேவைக்கு ஜெபம் பண்ணுவோம். தேவை முடிஞ்சோன்னு ஒருவேளை உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், நம்ம எல்லாம் பயங்கரமாக ஜெபம் பண்ணுவோம். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரையும் பண்ணுவோம். நம்ம தானே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் பண்ணுவோம். சுகமாயிட்டா அந்த ஜெபத்தை முடிச்சிடுவோம். ஆனால் ஜெபங்கிறது ஏதோ நீங்கள் ஏதோ ஒரு தேவைக்காக செஞ்சுட்டு முடிக்கிறது இல்லை. ஜெபங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேதம் சொல்லுது, நம்ம ஒரு காலத்தில் அவரை நோக்கி பேசவே முடியாது, நமக்கு அவருக்கும் உறவே இல்லை. ஆனால் இப்போது நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் தேவனிடத்தில் பேசுவதற்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? ஒரு சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். தேவன்கிட்ட பேச முடியும். சரி, பேச முடியும்னு சொன்னால் என்ன பேசணும் இது வரைக்கும்? ஆனால் இயேசுவானவர் என்ன தெரியுங்களா பேசினாராம்? இந்த 40 நாளும் தேவனோடு பேசுகிறார். என்ன பேசியிருப்பார்? ஆண்டவர் எங்கள் அம்மாவை காப்பாற்று, எங்கள் அப்பாவை காப்பாற்று, எனக்கு எப்போ கல்யாணம்? 40 நாள் அதே போய் உட்காந்து சொல்லியிருப்பார். எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு என்ன நடக்கும்? நம்முடைய ப்ரேயர்லாம் அவ்வளோதானே, சிம்பிளஸ்ட்டாக நம்மை சார்ந்ததே இருக்கும்ல. இயேசுவானவர் என்ன அங்கே ப்ரேயர் பண்ணியிருப்பார்? யோவான் 5வது அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 5 இங்கே 19வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படி செய்கிறார். 20வது வசனம் பாருங்க. பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக எவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரிகளையும் அவருக்கு காண்பிப்பார். என்ன நடந்துச்சு 40 நாளும்? பிதாவானவற்றை போய் கேட்குறார், உங்களுக்கு எது பிடிக்கும்? நீங்கள் என்ன விரும்புகிறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் எப்படி செய்வீங்க இந்த விஷயத்தை? நீங்கள் இந்த காரியத்தை எப்படி நடத்துவீங்க? உங்கள் ஆலோசனை என்ன? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதில் 40 நாளும் இயேசுவான ஒரு ப்ரேயர் பண்ணுறாரு. தேவன்கிட்ட போய் உட்காந்து அவர் என்ன விரும்புகிறார், அவர் எப்படி செய்வார், அவருடைய ஆலோசனை என்ன, அவருடைய வழிமுறை என்ன, அவருடைய திட்டம் என்ன, அவருடைய தீர்மானம் என்ன. ஏங்க, அவர் தானே அங்கேருந்தானே வந்தார். ஆமாங்க, அவர் அங்கேருந்தான் வந்தார். ஆனால் இப்போ என்னவா வந்திருக்கிறாரு? மனுஷனாக வந்திருக்கிறாரு. மனுஷனாக வந்தவருக்கு ஒரு சுயசித்தம் இருக்குது. அந்த சுயசித்தத்தை கழட்டி தூர வச்சுட்டு இப்போது பிதாவானவர் என்ன நினைக்கிறார், பிதாவானவர் என்ன விரும்புகிறார், பிதாவானவர் எப்படி செய்வார், என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, எந்த காலத்தில் செய்வார், யார் மூலமாக செய்வார், எங்கே நான் போகணும், என்ன நான் செய்யணும். அவருடைய ப்ரேயர் என்ன தெரியுமா? சீரியஸாக பிதாவை அறிவதற்குத்தான் அவர் ஜெபம் பண்ணார். இதை நான் இங்கே சொல்லலை. நீங்கள் ஏசாயா 50 4வது வசனமும் 5வது வசனமும் என்ன சொல்லுகிறது? அடிக்கடி நம்ம வாசிக்கிறோம் அந்த வசனத்தை. ஏசாயா 50 4வது வசனம் பாருங்க. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். என்ன சொன்னார் தெரியுங்களா? கர்த்தராகிய தேவன் என்னை கற்றுக்கொள்ளுகிறவனாக மாற்றினார், நான் அறிந்து கொள்ளுகிறவனாய் மாற்றினார். என்ன நடந்துச்சு பாருங்க அடுத்த வார்த்தை. காலைதோறும் என்னை எழுப்புகிறார். அதிகாலையில் இருட்டோடு எழுந்திருக்கிறது யார் எழுப்புறது? தேவன் எழுப்புறார். நம்ம மேலே தண்ணி ஊற்றுனா கூட நம்ம எந்திரிக்க மாட்டோமே. நம்ம எல்லாருமே கவனிச்சு பாருங்க. அதிகாலையில் 7 மணிக்கு எழுப்புறங்க, ஏம்மா நடுராத்திரியில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுன்னு கேட்குற ஆளுங்க தான் இருக்கிறாங்க. சரி, 7 மணிக்கு எருமை மாடு மாதிரி தூங்குறேன்னு சொல்கிறோம். 9 மணிக்கு தூங்குறது, அதுவும் உராங்கொட்டா மாதிரியே தூங்குது. தெரியுமா? உராங்கொட்டானை பார்த்துருக்கீங்களா? மனுஷனோட செய்கைகள் எல்லாம் மேக்சிமம் யாருக்கு ஒத்து போதும்?
இந்த உராங்குட்டான்ற குரங்குக்கு தான் ஒத்து போகும். அது முழிச்சிட்டு தான் இருக்குமா, ஆனால் அசையாது. அவ்வளவு கடினம் அதுக்கு. உராங்குட்டான் எவ்வளோ எழுப்புனாலும் என்ன பண்ணது, இடத்த விட்டு எந்திரிக்காது. நம்ம வீட்டில் நிறைய உராங்குட்டாங்க இருக்குது. இப்போ நான் எல்லாம் நீங்களாம் சிரிக்கிறத பார்த்தா தெரியுது, அது உங்களை நினச்சி சிரிக்கிறீங்களோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள நினச்சி சிரிங்களோ தெரியல. சரி, காலையில் கர்த்தர் எழுப்புவார், எந்திரிப்பா அப்படின்னு. துடிச்சு பிடிச்சி எந்திரிக்கிற பழக்கம் நமக்கு கர்த்தர் எழுப்புறாரு. உண்மையே கர்த்தர் கூப்பிட்றாரு. சாமுவேலைன்னு கூப்பிட்டாரு. கர்த்தர் கூப்பிட விரும்புகிறார். நான் உங்கள்கிட்ட பேசணும், நீ எங்கிட்ட பேசணும், நான் உனக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன் வா, நான் உனக்கு புரிய வைக்கிறேன் வா. நாம் தான் தூக்கத்தில் அவ்வளோ விருப்பமாக இருக்கிறோமே, நமக்கு அவ்வளோ டயர்டு வருது. ஏன்? உலகத்துக்காக ஓடுற ஓட்டம் இருக்குதே, என் விருப்பத்துக்காக ஓடுற ஓட்டம் இருக்குதே, சம்பாதிக்கணும் நான் ஓடுறேன்னு என் பிரயாசம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நமக்கு பத்தலை, இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைச்சா கூட வேலை செய்யலாம். அவ்வளோ வேலை இருக்குது, அவ்வளோ பிரயாசம் இருக்குது. அப்புறம் நைட்டில் எல்லாம் நட்டுக்கிடுத்தோம், அப்படி ஒன்றும் எந்திரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு டயர்டு, நம்ம மயக்கி கிடக்கிறோம். கர்த்தர் எழுப்புறார், காலை தோறும் எழுப்புறாரு. எதற்கு? நீ நானவா பேசலான்னு சொல்லிட்டு. இயேசுவானவர் 40 நாள் ஒரு பயிற்சியில் இருந்தார். என்ன பயிற்சியில் இருந்தார்? தேவன் எனக்கு என்ன காண்பிக்கிறாரோ, தேவன் எனக்கு என்ன புரிய வைக்கிறாரோ, தேவன் எனக்கு எதை விளக்கப்படுத்துகிறாரோ, அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் எப்படி செய்கிறாரோ அதை நான் பார்க்கணும். நம்ம ப்ரேயர் அப்படியே இருந்திருக்கு? நம்ம ப்ரேயர் அப்படி இல்லை. நம்ம போய் மணமண்ணு ஆத்திரம் தோத்திரம் ஆமேன்னு கடன்னு கொட்டிட்டு வந்துடுவோம், அவ்வளோதான் நம்ம ப்ரேயர். ஆனால் இயேசுவானுடைய ப்ரேயர் லைஃப் அப்படி ஸ்டார்ட் ஆகலை. ஆவியானவர் அவரை நடத்தி கொண்டு போகும்போது அவர் சொன்னார், ரைட் வா, உன்னை நான் வனாந்தரத்துக்கு கூட்டு போகிறேன். வனாந்தரம் என்பது யாரும் வசிப்பதற்கு பிரியப்படாத ஒரு இடம். வனாந்தரத்தில் என்னங்க இருக்கும்? தண்ணி கிடைக்காது, சோறு கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். 40 நாளும் நீ துன்பத்தின் நடுவில் நடந்து நான் சொல்லுவதை கற்றுக்கொள். சொகுசான பெட்டில் படுத்துதான் நான் சொல்கிறது எப்படி கேட்க போகுது? நீ நல்லா வயிறு முட்டை தின்ட்டு தூங்குனா எப்படி எந்திரிக்க போகிற? நீ நீ ஏன் எழுந்திரிக்க மாட்ட? உனக்கு கர்த்தர் முக்கியம் இல்லை, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு முக்கியம் இல்லை, கர்த்தர் என்ன பேச போகிறாருன்னு முக்கியம் இல்லை, கர்த்தர் என்ன காட்ட போகிறாங்கிறது உனக்கு முக்கியம் இல்லை. நீ உன்னுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா பார்க்குற? நான் இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், எல்லாம் உன்னுடைய சொந்த ஐடியாஸ், உன்னுடைய சொந்த விருப்பம், நீ எதிர்பார்க்கறது. உன் எதிர்பார்ப்புக்கும் தேவன் உன்னை சந்திக்கிற நிலைக்கும் சம்பந்தமே இல்லை. தேவன் உன்னை சந்திக்கணும்னு நினைக்கிறாரு. You have access to God. தேவனை நீ நிச்சயம் மீட் பண்ண முடியும். அதே ஆவியானவரை கொடுத்துருக்கிறாரு. அதே விஷயம் நமக்கும் இருக்குது. இயேசுவானவருக்கு என்ன இருந்ததோ 100% நமக்கும் இருக்கிறது. ஆனால் நாம் அதை கவனிக்கிறதில்ல, நமக்கு அது தேவையும் இல்லை. ஏன் தெரியுமா? நமக்கு என்ன தேவையோ அதை நாம் முடிவு பண்ணுறோம். நான் என்ன விரும்புகிறேன்னா அதான் என் வாழ்க்கை. நான் எங்கே போகணும்னு நினைக்கிறனோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறனோ, என்னுடைய வாழ்க்கையில் எல்லா திட்டமும் என்னுடையது. தேவன் என்ன சொல்கிறாரு எனக்கு வேண்டாம். தேவைன்னா ஒரு ப்ரேயரை போட்டுருவேன், அதுக்கு பேர் ப்ரேயர் இல்லை. ஃபஸ்ட்டு அவர் யார், அவர் என்ன விரும்புகிறார், உனக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம், நீ ஏன் இந்த பூமியில் இருக்கிற, உன்னை எதுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாரு, எல்லாவற்றையும் அவர் உன்னிடத்தில் சொல்ல விரும்புகிறார். ஆனால் அதுக்காக நீ ஜெபம் பண்ணுறதே இல்லை, அதுக்காக ப்ரேயர் நீ வளர்த்துக்கிறதே இல்லை. ஆக்சுவலாக கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். நாம் போய் கேட்கணும், இதை இப்படி செய்யட்டுமா, அப்படி போகட்டுமா, இப்படி யோசிக்கிறது சரியா, அப்படி பார்க்குறது சரியா, இப்படி நடத்துறது சரியா அப்படின்னு நான் கேட்குறதில்ல. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சொல்கிறேனே, தலைமை போதகர் நியமனத்துக்குன்னு ஒரு இன்விடேஷன் கார்டு ரெடி பண்ணேன். பாஸ் சொன்னார், ஒரு இன்விடேஷன் கார்டு ரெடி பண்ணேன். இன்விடேஷன் கார்டு ரெடி பண்ணால் 13 முறை என்னை கரெக்ட் பண்ணார்.
13 முறையும் கரெக்ட் பண்ணி 14வது முறை பிரிண்ட் எடுத்துட்டேன். அதுலேயும் ஒரு தவறு இருந்துச்சு. கவனிங்க, ஏன் இதை இப்படி செய்யணும், ஏன் அதை அப்படி செய்யணும், ஏன் இந்த கலர், ஏன் அந்த வார்த்தை, ஏன் இந்த பொசிஷன், ஒவ்வொன்றையும் நான் பாஸ்டர்கிட்ட பேசும்பொழுது நீங்கள் யோசிங்க. ஒருத்தட்ட திருத்துறதுக்கு உண்மை கொடுத்தோம்னா எத்தனை முறை திருத்துவாங்க? 13 முறை என்னை திருத்துற பாஸ்டர் சொன்னார். இன்னும் திருத்தத்துக்கு நான் ரெடி. இன்னும் நான் உன்னை கைட் பண்ண விரும்புகிறேன், இன்னும் உனக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். எனக்கு இந்த செய்திக்குள்ளே கடந்து வரும்போது என் இருதயத்தை நிரப்புறது என்னென்னு அப்படின்னா, நான் பாஸ்டர்கிட்ட எதுக்காக பாஸ்டர்கிட்ட நான் உறவு வச்சுருக்கிறேன். பாஸ்டர், இது நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னுடைய வார்த்தை இருக்குதா, இல்லை நான் நினைக்கிற மாதிரி இருக்குதா, இல்லை நீங்கள் சொல்கிற வழிமுறைக்கு அர்த்தம் என்ன, எல்லாவற்றையும் தொடர்ந்து நான் பேச 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 எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும், ஒரு விஷயத்தை எப்படி நான் முடிவு கொண்டு வரணும். இது ஒரு பாஸ்டர் கூட இருக்கிற உறவுல எப்படி இருக்குதுன்னா, தேவன் கூட நான் எப்படி கேட்கலாம், ஆண்டவரே நான் திருமணம் பண்ண விரும்புகிறேன், நீங்கள் விரும்புகிறீங்களா? ஃபஸ்ட்டு எனக்கு எப்போ திருமணம் ஆகுன்னு நினைக்கிறீங்க? யாரை நீங்கள் எனக்காக ஏற்படுத்தியிருக்கிறீங்க? நான் எப்படிப்பட்ட நபரை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் திருமணம் செய்து நான் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு நீங்கள் என் வாழ்க்கையில் என்ன நடத்தி கொண்டு போய் என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது, நான் யாராக இந்த பூமியில் இருக்க போகிறேன் கேட்டோமா? நம்ம அதெல்லாம் கேட்குறதே இல்லையே. நான் படிக்கிறேன், ஏன் படிக்கணும்? நான் படிக்கிறதுக்கு என்ன மார்க் எடுக்கிறதுக்காக நான் படிக்க போகிறேன், நான் என்னவா உருவாகிறதுக்கு படிக்க போகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்க போகிறது, ஏன் நான் கேட்குறதில்லை? அவர் ஆவியானவற்றை கொடுத்துட்டாரு, ஆவியானவர் அவரை கூப்பிட்டு போகிறார். வனாந்தரத்துக்கு வேணால் அவர் போயிடுவார். 40 நாள் உனக்கு சாப்பாடு கிடையாது, ஓகே, நான் கர்த்தர்கிட்ட மட்டும்தான் பேசிட்டுமா? அவர் யார், அவர் என்னுடைய சித்தம் என்ன, அவருடைய செய்கை என்ன, அவருடைய கிரி என்ன, இதை தெரிஞ்சுக்கணுமா? தட்ஸ் மை லைஃப். அவருடைய ப்ரேயர் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவர் பிதா கிட்ட போய் சொல்லுங்க 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 சொல்லுங்கன்னு கேட்டார். நாம் அப்படி கேட்கறதில்ல. கர்த்தரை அறிவதற்கு கேட்கறதில்ல, அவருடைய திட்டத்தை தெரிஞ்சுக்கிறது கேட்கறதில்ல. இதை முடிஞ்சிருச்சுங்களே, இப்போ இன்றைக்கும் மெசேஜ் முடிஞ்சிடும். திரும்பி போய் நான் யாராக இருப்பேன்? நான் என் ஜபம் என்னவாக இருக்கும்? சிம்பிளாக உலகத்திலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு ஜபத்தை தான் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்னை சுற்றி பார்க்குறவங்க என்னெல்லாம் ப்ரேயர் பண்ணாங்களோ அதே மாதிரி நான் ஒரு ப்ரேயர் பண்ணுவேன். மூடத்தனமான ஒரு ஜபம், முட்டாள்தனமான ஒரு ஜபம். நான் என்ன நினைக்கிறனோ அதை பேசிட்டு அதுக்கு பேர் எனக்கு ஒரு திருப்தி. நான் ஜபம் பண்ணிட்டேன். எவ்வளோ நேரங்க நீ ஜபம்? நான் 2 மணி நேரம் பண்ணுங்க. என்ன பண்ணீங்க? லப 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 லபல என்னென்ன சொன்னீங்களோ சொன்னீங்க. அவர் சொன்னது கேட்டிங்களா? ஆனால் இயேசுவனா அப்படி இல்லை. காலை தோறும் என்னை எழுப்புகிறார். அடுத்த வார்த்தை 50 பாருங்க. கற்றுக்கொள்ளுகிறவரை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஜபத்தில் எத்தனை பேர் காதை திறந்து வச்சிருப்பீங்க? ஜபத்தில் வாயைத்தானே திறந்து வச்சிருப்போம். நாம தானே ஜபத்தில் பேசுவோம். ஜபத்தில் கர்த்தர் பேசுவாரா? அவர் பேசுவார். ஜபம்னா கண்ணை மூடி உட்கார்ந்து வரிசையாக சொல்லிட்டு முடிக்கிறது இல்லைங்க. ஜபம் என்பது ரிலேஷன்ஷிப். அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறது, அவரை பேச சொல்லி கேட்கறது, அவரை புரிய வைக்க சொல்லி நடத்துறது, அவர் என்னை எங்கே கொண்டு போகணும்னு நினைக்கிறாரோ அதை தெரிஞ்சுக்கிறது. அதான் ப்ரேயர் லைஃப். ஸோ பாருங்க, அதனால் கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. வனாந்தரத்துக்கு போன்பா, என்னால் முடியாதுங்க அப்படி நான் பண்ணல. சோதிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். யாரால? பிசாசால. நமக்கு சோதனைன்னா நம்ம போக மாட்டோம்ல. நம்ம அந்த இடத்துல ஒரு பிரச்சனையா அங்கேருந்து ஒதுங்க தானே பார்ப்போம். ஆவியானவர் கூட்டு போற, நீ நிச்சயமா நீ பிசாசை எதிர்கொண்டு தான் ஆகணும். பிசாசனுடைய குறையாட்டிக்கு நீ எதிர் நிற்கணும். அவனுடைய கன்னிங்னஸை நீ எதிர்த்து நிற்கணும். அவன் எந்த அளவுக்கு மோசமானவன் நீ எதிர்த்து ஜெயிச்சு தான் ஆகணும். வா. ஆவியானவர் கூட்டு போனார். நீ பிசாசை சந்திக்கணும்ப்பா, பிசாசை எதிர்கொள்ளணும். அதுவும் அவன் சொல்கிறது எல்லாத்துக்கும் நீ
உனக்கு என்ன கற்றுக்கிட்டியோ நீ அதை கொண்டு நீ ஜெயிக்கணும். வா. அவர் கர்த்தர் கூட இருந்த உறவை உருவாக்குனதுனால தான் பசி உண்டாயிடுச்சு அவருக்கு மாம்சத்தில். பசி உண்டானவனே அவன் சொல்கிறான், பிசாசு சொல்கிறான், நீ ரொம்ப பசியாக இருக்கிற, இந்த கல்லுகள் அப்பமாக்கி சாப்பிடும். 40 நாளும் அவர் வேதத்தை கற்றுத் தேறுவதற்கு செவி திறந்திருந்தார். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, எனக்கு என்னுடைய அடுத்த பிரச்சனையில் நான் என்ன செய்யணும்? ஆவியானவர் நடத்துகிற வாழ்க்கை தான் ப்ரேயர் லைஃப். ஆவியானவர் உண்மையாகவே இயேசுவானவருக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் தான் வனாந்தரத்தில் ஏவரார். இப்போது பிசாசு சொல்லும் பொழுது ஆவியானவர் ஒரு வேலையை செய்கிறாரு. உபாகமம் 8 அந்த வார்த்தை இருக்குதுப்பா, ஞாபகப்படுத்திக்கோ, இந்த வார்த்தையை கொண்டு நீ ஜெயிக்க முடியும். ஆவியானவர் உதவி செஞ்சார். சிம்பிளாக பிசாசை எதிர்கொண்டு அவரால் எப்படி ஜெயிக்க முடிஞ்சு? அவருடைய ப்ரேயர் லைஃப் அப்படிங்கிறது உண்மையாகவே தேவனோட நல்ல உறவை ஸ்ட்ராங்காக வளர்த்துக்கிட்டார். நீங்களும் நானும் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? நம்மளை நடத்துறது யார்? நம்முடைய டிரைவிங் ஃபோர்ஸ் யார்? சரி, ஜெபம் பண்ணுன்னு சொன்னோடனே பாஸ்ட் வாங்க ஜெபம் பண்ணுன்னு ஜெபம் பண்ணிங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே ஜெபம் பண்ணிங்க. ஆனால் ஆவியானவர் சொன்னார் வா ஜெபம் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் மனசில் கை வச்சுட்டு சொல்லுங்கள், என்ன ஆவியானவர் தான் தூண்டினார், ஜெபம் பண்ண சொன்னார். ஆவியானவர் தூண்டினார்னா உங்கள் லைஃப்பில் ப்ரேயருங்கிறதுக்கு இடைவெளியே கிடையாது. உங்கள் பிரச்சனை உங்களை தூண்டியிருக்கும், உங்கள் சூழ்நிலை உங்களை தூண்டியிருக்கும். அந்த சூழ்நிலை சரியான ப்ரேயர் முடிஞ்சிடும். ஆனால் இயேசுவானுடைய ப்ரேயர் லைஃப் அப்படி கிடையாது. அங்கே ஸ்டார்ட் ஆச்சு, பிதாவே என்னுடைய ஆவியை உங்களுடைய கைகளில் ஒப்புவிக்கிறன் வரைக்கும் ஆவியானவர் தான் அவர் எல்லாத்தையும் நடத்தினார். அப்போ என் ப்ரேயர் லைஃபுக்கு என்னை நடத்துறது யார்? ஒருத்தன் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறான்னு இங்கே தெரியும். அவன் ஆவியானவரால் நடத்தப்படுகிற விதத்தில் தெரியும். அவனுடைய நோக்கம், அவனுடைய சிந்தை, அவனுடைய செயல்பாடுகளை கவனிச்சிங்கன்னா தெரியும். அவன் உண்மையாகவே ப்ரேயர் பண்ணுறானா, ஏமாத்து ப்ரேயர் பண்ணுறானா. எல்லாருமனையும் நீண்ட நெடிய ஜபம் பண்ணுறவங்களாம் ஜப வீரர்கள் இல்லை. நல்ல அழகான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கோர்வையாக சொல்லி கர்த்தாவே அப்படின்னு சொல்லி எல்லா ஜபம் பண்ணுறாங்களே, அவங்களாம் பயங்கரமாக ஜபம் பண்ணுறாங்க. நீங்களும் நானும் கற்பனை பண்ணிட்டுக்கலாம், அது உண்மை கிடையாது. அவங்க ஆவியானவரால் முழுமையாய் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். கர்த்தரை அறிகிற அறிவில் அவங்க வளரணும். அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் தேவன் விரும்புகிறதை போல் மாறிக்கிட்டு இருக்கணும். நான் இனிமேல் ஒன்றும் இல்லை, அது வனாந்தரமாக இருந்தாலும் போவேன், எந்த நேரமாக இருந்தாலும் எந்திரிப்பேன், எந்த விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுப்பேன், எல்லாம் என்னை கர்த்தர் நடத்துகிற விதமாய் மாறி இருக்கும். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நம்முடைய ஜப வாழ்க்கையை துவங்குறவர் அவர் தான். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அனுதினமும் எழுப்பி படிக்க வைப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் தினமும் கர்த்தரோடு உறவாடுவதற்கு சொல்லிக் கொடுப்பார். நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறது யார்? நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று நம்ம அறியாதிருக்கிறபடினால் அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். ஆவியானவர் ஒரு மனிதனுடைய ஜப வாழ்க்கையின் துவக்கம். அவர் தான் துவங்குறார். அவர் தான் உன்னை ஜபத்துக்கு உன்னை மூவ் பண்ணுறார். வா, கர்த்தரோட பேசு, கர்த்தர் சொல்கிறத பாரு, அவருடைய திட்டத்தை கேளு, அவர் நினைக்கிறத தெரிஞ்சுக்கோ, அவர் விரும்புகிறத புரிஞ்சுக்கோ, நீ உன்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னால். அதனால தான் அங்கேருந்து ஊருக்கு வந்த உடனே, வனாந்தரத்துலேருந்து ஊருக்கு வந்தார். ஊருக்கு வந்தவுடனே அவர் கையில் பைபிள் கொடுத்தாங்க. பைபிளை வாங்கி பார்த்தவொடனே கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும். இதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறுது. என் வாழ்க்கைனா என்ன ஆண்டவர் திட்டம் போட்டு கொடுத்துருக்கிறார். 40 நாளில் இயேசுவானவர் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்துட்டார். என் வாழ்க்கை எந்த அடிப்படையில் நான் வாழ போகிறேன். நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கட்டுமா? இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். 40 நாள் கர்த்தரோட நேரம் செலவு பண்ணுங்கள். 40 நாள் தொடர்ந்து கர்த்தர்கிட்ட கேளுங்க, கர்த்தாவே நீங்கள் யார், நான் யார், நான் என்னவாகணும், நான் என்ன செய்யணும், நீங்கள் எனக்கு புரிய வைங்க. நான் இனிமேல் என்ன தெரியுமா செய்ய மாட்டேன், எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு அதை பற்றி பேச மாட்டேன்.
எனக்கு வயிறு வலிக்குது, அதை பற்றி பேச மாட்டேன். என்னுடைய பிரச்சனைகளை சொல்ல மாட்டேன், என் தேவைகளை சொல்ல மாட்டேன். என்னுடைய தேவை இப்போ நீங்கள் யார், உங்கள் விருப்பம் என்ன, உங்கள் சித்தம் என்ன, நீங்கள் என்ன திட்டம் போட்டிருக்கிறீங்க, என்னை ஏன் வச்சுருக்கிறீங்க, எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் அதை சொல்லிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை தேடுங்க. நிச்சயம் ஒரு நாள் உங்கள் கண்ணில் இந்த 40 நாள் முடிவில் நீங்கள் ஒரு தெளிவுக்கு வருவீங்க. உங்கள் வாழ்க்கையினுடைய ரகசியமே தெரியும். உங்களுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குதுயா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியலையா, என்ன செய்கிறதுன்னு தெரியலையா உங்கள் லைஃபு குறித்து. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வேலையில் பிரச்சனை இருக்கலாம், ஒரு சிலருக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம். என்னவோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முட்டுக்கட்டையில் நீங்கள் நிற்கிறீங்களா, இன்றைக்கி ஆரம்பிச்சிடுங்க. ஆவியானவர் என்னை நிரப்புறதை நான் பார்க்கணும், ஆவியானவர் என்னை நடத்துகிறத நான் பார்க்கணும். நான் ஆவியானவர் மூலமாக என் ப்ரேயர் லைஃப்பை நான் தொடங்க விரும்புகிறேன். இந்த ப்ரேயர் லைஃப்பில் 40 நாள் எனக்கு வனாந்திரம் போல் இருந்தாலும் சரி, நான் கர்த்தரை தேட விரும்புகிறேன். கர்த்தர் என்ன செய்கிறார், கர்த்தர் என்ன சொல்கிறார், அவர் எப்படி திட்டம் போடுறார். நான் ஒவ்வொரு நாளும் அவரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அவர்கிட்ட கைடன்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பேன், அவர்கிட்ட கரெக்ஷன் கேட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் சொல்லுங்கள் 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 ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் எனக்கு இந்த 40 நாளும் அவரோடு அந்த உறவை நான் புதுப்பித்து உருவாக்கி வச்சுருந்தேன்னா, கர்த்தர் நிச்சயம் வேதத்தின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்ககிட்ட இருந்து தெளிவாக படித்து கொடுப்பார். இதுதான் உங்கள் லைஃப். இந்த 40 நாளுக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் 41வது நாள் அந்த 40 நாள் போலவே இருக்கும். நீங்கள் 40 வருஷம் வாழ்ந்தாலும் 100 வருஷம் வாழ்ந்தாலும் இந்த 40 நாளுடைய பேஸ் தான் 41லேருந்து நீங்கள் வாழ போகிற கடைசி நாள் வரைக்கும் இந்த ப்ரேயர் மாறவே மாறாது. ஸோ நம்ம அங்கே துவங்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், என் லைஃப்பில் என்னை ஜெபம் பண்ண செய்வது என் பிரச்சனையா ஆவியானவரா. ரெண்டாவது, ஆவியானவர் என்னை நிரப்பி அவர் சொல்கிறத கேட்பேனா, என் விருப்பத்தையும் என்னுடைய எண்ணங்களையும் புகுத்திக்கிட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேனா. மூணாவது, அப்போ கர்த்தரை அறிகிறதற்கும் அவருடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன்னா, என்னுடைய மளிகை கடை லிஸ்ட்டை போடுறதுக்கு ஜெபம் பண்ணுவேன்னா. நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு உண்மையவே கடைசி வரைக்கும் தேவன் என்னை நடத்துவதற்கு பரிபூர்ணமாக ஒப்பு கொடுப்பேனா. எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் நம்முடைய ப்ரேயரை? நிச்சயம் 2 மாதம் இருக்குது. நம்முடைய ப்ரேயர் லைஃப் அற்புதமாக வடிவமைக்கப்படும். ஒப்பு கொடுக்கலாமா கர்த்தருக்கு? கண்கள் மூடி ஜெபம் பண்ணும். பரிசுத்த பிதாவே, நேசிக்கிறப்பா, இந்த அருமையானதொரு துவக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கிறோம், கற்றுக் கொடுங்கப்பா. என்னைக்கு நாங்கள் அறிமுகத்தை கேட்டிருக்கிறோம், இதில் நாங்கள் எங்களை திருத்தி கொள்ள வேண்டிய, மாற்றிக்கொள்ள வேண்டிய உண்மைகளை ஏற்றுக்கொள்ள கிருபைத்தாங்க, தாழ்மையை ஒத்துக்கொள்ள கிருபைத்தாங்க. நாங்கள் இது வரைக்கும் தப்பாக தான் ஜெபம் பண்ணியிருக்கிறோம், முழுமையாக தெரியாமல் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இதை நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தாழ்த்துக்கிறோம். இயேசு ராஜா நாமத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நல்ல பிதாவே. ஆமென்.